3 நாட்களுக்கு முன் இந்திய பெருங்கடலின் மிக ஆழமான பகுதியில ஒரு விசித்திரமான சத்தம் பதிவாகி இருக்கு. நாசா விஞ்ஞானிகள் இதை வெறும் டெக்னிக்கல் கிளிட்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கன்னியாகுமரி கடலோரத்துல வாழற வயசான மீனவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது அலைகளோட சத்தம் இல்ல தம்பி, அது எங்களோட முன்னோர்கள் கடலுக்கு அடியில இருந்து அனுப்புற அழைப்பு. வணக்கம், வெல்கம் டு த குமரி கண்டம் ஃபைல்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய கண்டம் கடலுக்குள்ள மூழ்கி போச்சுன்னு. வரலாறு அது அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுது. ஆனா ஒருவேளை அந்த கண்டம் அழியாம கடலுக்கு அடியில இப்பவும் இயங்கிட்டு இருந்தா? டாக்டர் சிவா சென்னையை சேர்ந்த ஒரு இளம் கடல் ஆராய்ச்சியாளர். போன மாசம் அவரோட நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கிற ரேடார்ல ஒரு வித்தியாசமான சிக்னல் கிடைச்சது. அது திமிங்கலத்தோட சத்தம் இல்ல, நிலநடுக்கம் இல்ல. அந்த ஆடியோவை ஸ்லோ பண்ணி கேட்டப்போ அவரோட ரத்தமே உறைஞ்சி போச்சு. ஏன்னா 20,000 அடி ஆழத்துல இருந்து வந்த அந்த சத்தம் ஒரு மனித குரல், அதுவும் சுத்தமான தமிழ் மொழியில மந்திரம் ஓதுற சத்தம். இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். 1960ல அமெரிக்க உளவு செயற்கைக்கோள் ஒன்னு இந்திய பெருங்கடல போட்டோ எடுத்துச்சு. அந்த போட்டோல கடலுக்கு அடியில ஒரு மிகப்பெரிய பாலம் தெரியுது. ஆனா அந்த போட்டோவை அடுத்த நாளே சீக்ரெட்னு சொல்லி அழிச்சிட்டாங்க. சிவா தேடி போனது அந்த அழிஞ்சு போன போட்டோல இருந்த இடத்தான். உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிற ஆர்வத்துல சிவா ஒரு சின்ன ஆய்வு நீர்மூழ்கி கப்பலை எடுத்துக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா கடலுக்குள்ள இறங்கினாரு. ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க வெளிச்சம் குறைய ஆரம்பிச்சது. 5,000 அடி, 10,000 அடி. திடீர்னு கப்பல் பயங்கரமா குலுங்க ஆரம்பிச்சது. ஏதோ ஒரு மிகப்பெரிய உருவம் கப்பலை இடிக்கிற மாதிரி சத்தம். டங் டங் டங். சிவா பயத்துல வியர்க்க விறுவிறுக்க கப்பலோட டார்ச் லைட்டை ஆன் பண்ணாரு. அங்கே அவர் பார்த்தது ஒரு சாதாரண மீன் இல்ல. கண்ணாடிக்கு வெளியே மனிதன் மாதிரியும் மீன் மாதிரியும் இருக்கிற ஒரு விசித்திரமான உருவம் சிவாவையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதன் கண்கள் நெருப்பு மாதிரி செக்க சிவப்பா இருந்துச்சு. அதுதான் அந்த குகையோட காவலன். அந்த உருவம் மறைஞ்சதும் சிவா இன்னும் கீழே போனார். அங்கே அவர் பார்த்த காட்சி அவர் அப்படியே உறைய வச்சிருச்சு. கடல் தரையில ஒரு மிகப்பெரிய கோபுரம், பாசி பிடிச்சு உடைஞ்சு போன கற்கள் நடுவுல அந்த கோபுரத்தோட உச்சி மட்டும் தெரிஞ்சது. அது நிச்சயம் தஞ்சாவூர் கோவிலை விட பழமையானது. ஆனா அதிர்ச்சி அது இல்ல. அந்த கோவிலுக்கு பக்கத்துல கண்ணாடி மாதிரி நூற்றுக்கணக்கான பெட்டிகள் வரிசையா இருந்துச்சு. சிவா ஜூம் பண்ணி பார்த்தார். அந்த ஒவ்வொரு பெட்டிக்குள்ளையும் 9 அடி உயரமுள்ள மனிதர்கள் ஆழ்கடல் உறக்கத்துல, அதாவது ஹைபர்னேஷன்ல படுத்துட்டு இருந்தாங்க. அவங்க இறந்து போகல, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, எதுக்கோ காத்துக்கிட்டு இருக்காங்க. உஷார், இது சாத்தியமே இல்லைன்னு சிவா கத்தினார். ஆனா அடுத்த நிமிஷமே அவரோட ரேடார் அலற ஆரம்பிச்சது. பீப் பீப் பீப். அந்த பெட்டிகள் ஒவ்வொன்னா திறக்க ஆரம்பிச்சது. சிவா லைட் ஆன் பண்ணாரு. அந்த இருட்டுல அந்த கோபுரத்தை சுத்தி மனித உருவம் கொண்ட நெடிய நிழல்கள் எந்த ஆக்சிஜன் சிலிண்டரும் இல்லாம சிவாவோட கப்பலை நோக்கி நீந்திக்கிட்டு வர ஆரம்பிச்சாங்க. அவங்களோட கண்கள் இருட்டுல மஞ்சளா ஜொலிச்சது. அவங்க சிவாவோட கப்பலை சுத்தி வளைச்சாங்க. அந்த ஆடியோ சிஸ்டத்துல இருந்து ஒரு குரல் தெளிவா கேட்டுச்சு. எல்லை மீறாதே. அந்த சத்தம் உதவிக்கான அழைப்பு இல்ல, அது மேலே இருக்கிற மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை. சிவா முழு வேகத்துல கப்பலை மேல செலுத்தி எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாரு. ஆனா கரைக்கு வந்து பார்த்தப்பதான் தெரிஞ்சது, அவர் ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஆதாரம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனா அதை விட பயங்கரம் என்னன்னா, அன்னைக்கு ராத்திரி சிவா தன்னோட பாத்ரூம் கண்ணாடியில பார்த்தப்போ அந்த கண்ணாடியில ஈரம் சொட்ட சொட்ட ஒரு பெரிய கைரேகை பதிஞ்சிருந்துச்சு. அவர் தப்பிச்சு வரல, அவர் கூடவே ஏதோ ஒன்னு கரைக்கு வந்திருக்கு. உஷார், கடலுக்கு அடியில நாம தேடக்கூடாத சில ரகசியங்கள் இருக்கு. அதை தூங்க விடுறதுதான் நமக்கு நல்லது. இது உங்கள் நூஆர் ஸ்டோரி டெல்லர். அடுத்த வீடியோல சந்திப்போம்.